வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே செம சைடிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு பட்டை, 3 ஏலக்காய், கிராம்பு 5, இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சப்புறம் இது கூட சின்ன வெங்காயம் 25 எடுத்திருக்கேன். இதை நல்லா இடித்து சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு குழம்பு இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் விட்டு கூட எடுத்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது கூட 3 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட 3 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ இது கூட மசாலா சேர்த்துடலாங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 3 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையுமே மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இப்போ இது கூட சுத்தம் பண்ணி வச்ச சிக்கன் 3/4 கிலோ சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்ததும் தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க. மசாலாலேயே சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மசாலா நல்லா வேக விடணும். அப்போ தான் நமக்கு காரம் உப்பெல்லாம் சிக்கனில் நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கனை மசாலா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 5 நிமிஷம் குறைவான தீயில வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. சிக்கன்லேருந்தே தண்ணி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கீங்க, அதனால் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 20 நிமிஷம் குறைவான தீயில வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாங்க. நம்ம தேங்காய் கூட அரைச்சி ஊற்றலை. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபிங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.